ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் கம்பெனியில். வேரியஸ் ஒரு 3 to 4 கம்பெனிஸில் ஒர்க் பண்ணேன். லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண கம்பெனியில் என்னென்னா பிபிஓ மாதிரி ஒரு ஜாப் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஆக்சுவலாக இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அந்த ஜாப்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பக்கத்தில் உட்காந்துருந்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக ஏதோ நடந்தது. இன்ஜினியரிங் கட் ஆஃபோ ஏதோ இசிஇ டிபார்ட்மெண்ட் நான் முடிச்சிருக்கேன். ஸோ நான் முடிச்சு 10+ இயர்ஸ் ஆயிட்டனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்க யாரோ ஒரு ஃப்ரெண்ட் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணாங்க ஒரு ஃபேமிலியில், ஒரு கொலீகோட ஃபேமிலியில். அப்போ அவர் ஏதோ ஒரு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் எடுக்கும்போது, நான் படிக்கும்போது எப்படின்னா இசிஇ டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் ஹையஸ்ட் கட் ஆஃப் இருக்கும். அவர் சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, இசிஇக்கு கட் ஆஃப் அதிகம், அதனால மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் அவனுக்கு கிடைச்சது, அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ நான் சடனா இசிஇக்கு இன்னுமா கட் ஆஃப் அதிகம் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல எடுத்திருக்கிறாங்க, இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இல்லை. அவங்க டக்குன்னு என்ன சொல்றாங்க, கண்டிப்பா இருக்காது, இசிஇக்குலாம் இருக்காது. அடக்கடை, அதாவது எனக்கு சொல்லணும்னா, ஏன்னா நான் இசிஇ படிச்சிருக்கனால அதுக்கு அதிகமான கட் ஆஃப் இருக்காது. நான் ஒன்னு கேட்டாங்க, உங்களுக்கு தெரியுமா? இல்ல, இசிஇக்கு மற்றபடி எனக்கு இன்ஜினியரிங் பத்தி எதுவும் தெரியாது, ஆனா இசிஇக்கு ஹையஸ்ட் கட் ஆஃப் இருக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னாங்க. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நான் எடுத்து படிச்சனால அதுக்கு ஹையஸ்ட் கட் ஆஃப்ல போய் கிடைச்சிருக்காது, அந்த மீனிங்ல சொல்றாங்கன்னு தான் நான் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ.